ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வோடஃபோன், ஜியோ, ஏர்டெல் இந்த 3 நெட்வொர்க்கும் அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளானை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இந்த 3 நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் எல்லாமே பிஎஸ்என்எலுக்கு மாற போகிறோம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எலுக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. அப்படி மாறும்போது உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது வோடஃபோன், ஜியோ, ஏர்டெல் இந்த மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு மாறிக்கலாம். ஸோ எப்படி அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம பிஎஸ்என்எலுக்கு மாறுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் மெசேஜ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சென்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டுன்னு டைப் பண்ணிவிடுங்க. PORT போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதுவும் கேப்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1900 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1900 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். உங்களுடைய நெட்வொர்க்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மொபைல் நம்பர் வந்து சேமாக அதே மொபைல் நம்பர் தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த போர்ட் கோடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து நெட்வொர்க்கை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பட்டன் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். என்ன மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, we have received your request of port out and you will be received UPC ஷார்ட்லி அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் போர்ட் கோடு வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த கோடை வச்சு தான் நீங்கள் வந்து வேறு நெட்வொர்க்குக்கு வந்து மாற்ற முடியும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சம் டேஸ் கொடுப்பாங்க, வேலிடேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போர்ட் கோடை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எந்த நெட்வொர்க்குக்கு மாறுறீங்களோ அந்த நெட்வொர்க்குக்கு வந்து நீங்கள் காமிச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஏரியாவில் எங்கே பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் போகும்போது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எதனா ஒரு ஐடி ப்ரூஃப், உங்கள் நேமில் இருக்கிற ஐடி ப்ரூஃபை வந்து எதனா ஒரு ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டோ உங்கள்கிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி கார்டை எடுத்துகிட்டு போங்க. மேக்ஸிமம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே உங்களுடைய போர்ட் கோட் ப்ளஸ் உங்களுடைய ஐடி ப்ரூஃபை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போர்ஜ் சிம்மை வந்து கொடுத்துருவாங்க. இந்த போர்ஜ் சிம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு வந்து 3 days ஆகும். ஏன்னா அந்த போர்ட் கோடு வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 24 hours ஆகும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் ஆனோடனே யூஸ்வலாக இந்த 4G சிம்மில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சேம் மொபைல் நம்பர் தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பழைய நெட்வொர்க்லேயே நீங்கள் வந்து இந்த சிம் வந்து ஆக்டிவேஷன் ஆகிற வரைக்கும் அந்த ஏர்டெல்லே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.